ஃபஸ்ட்டு நம்ம எதோ உணரணும்னா, ஒரு அனுபவத்தை அவ்வளோ சாமானியமாக பெற முடியாது. நம்பர் 1. அதை தக்க வச்சுக்க முடியாது. நம்பர் 2. இதை தாண்டி 3வது ஒன்று இருக்குது. அது நீங்கள் பணி செய்ய போகிறது. இப்போ அன்னைக்கு யாருமே நம்மளை கஷ்டப்படுத்தலை, யாருமே நம்மளை எந்த தொந்தரவும் நடக்கலை, எந்த துன்பமும் வரலை. ஆனால் நம்ம சிந்தித்ததுனால துன்பமாகி போச்சு. இப்போ அனுபவத்துலேருந்து சந்திக்க வரோம்ச்சிங்களே, எந்த ப்ரீ பிளானும் தேவை கிடையாது, எந்த பிளானுமே தேவை கிடையாது. அப்படியே ப்ரெசன்ஸில் அப்படியே நிற்க வேண்டிதான். உலகம் தோன்றிய காலத்திலேருந்து நிறைய குருமார்கள் இதை கண்டறிய முடியாதனால அவங்க லோக்கலில் கண்டறிஞ்சாங்கல்ல, மான் கதை, முயல் கதை, ராமன் கதை, கிருஷ்ணன் கதை, குண்டலினி கதை, நெற்றிக்கண் கதை, சித்தர்கள் கதை, இந்த கதையெல்லாம் பரப்பப்பட்டுச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி இந்த கதையெல்லாம் இங்கேயே கிடக்கிற கதை. எடுத்து படிச்சுக்கலாம், படித்து சொல்லிக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கிறது அந்த கதையை தொடவே கூடாது, தொட விடாது. 10 வருஷமாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 10 நிமிஷம் வெந்நி தண்ணியை குடிச்சிட்டு போய் உட்கார்ந்த போது அந்த 10 நிமிஷம் 10 வருஷ தியானத்தையே மாற்றி விட்டுருச்சு. எப்போயெல்லாம் எதெல்லாம் பெற்றுலாம், இதெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம ஓடணுமோ அப்போயெல்லாம் கிடைக்கல. ஒன்றுமே இல்லை, சும்மா போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு நிகழ்வுகள் ஒரு இந்த தியானம், இந்த இறை தேடுதல் எல்லாம் நீங்கள் நினைக்க முடியாத விஷயம் ஒன்று நடக்கும். நீங்கள் நினச்சிருக்கீங்கல்ல, அது சத்தியமாக நடக்காது. நீங்கள் நினைக்காதது ஒன்று இருக்குல்ல, அதுதான் நடக்கும், அதுதான் நிஜம். இறைவன் என்பது உங்கள் எல்லாருக்குள்ளேயும் நீங்கள் ஒரு கற்பனை. நீங்கள் கற்பனையான ஒரு மனிதன் இறைவனை எப்படி தோற்றி வச்சுருப்பீங்க? கற்பனையான இறைவன் தான் உங்ககிட்ட இருப்பான். நிஜமான இறைவன் உங்கள்கிட்ட எப்படி இருப்பான்? உங்களை தடுத்து ஆட்கொள்றதுங்கிறது இல்லை. நீங்கள் யூகிக்க முடியாத ஒரு விஷயத்தை அவன் செய்வான். நீங்கள் யூகித்த விஷயத்தை செஞ்சால் அவன் மனுஷன்தான். தங்கம் மண்ணோட கலந்துருந்தாதான் நிஜன்ட்டாரு. புரியுதுங்களா? தங்கம் வேற மாதிரி இருந்தால் அது கழிவுன்ட்டாரு. இப்போ நீங்கள் போட்டிருக்கலாம் கழிவு, மண்ணுக்குள்ளே இருக்கு பாரு, அதான் நிஜமான தங்கண்டான்ட்டார். என்னையே நான் அழிச்சுக்குவேன், ஆனால் அதுக்குள்ளேயும் நான் அழிவு இல்லாமல் இருப்பேன். என் உருவத்தையே நான் கலைத்து கொள்வேன், ஆனால் அதுக்குள்ளேயும் அழிவு இல்லாமல் இருப்பேன். என் ஒளியையே நான் கலைத்துருவேன், அதுக்குள்ளேயே நான் அழிவு இல்லாமல் இருப்பேன். பயணம், இந்த ஒரு நீண்ட ஒரு தொடர் அப்படின்னு ஒரு ஜேர்னி ஒருத்தருடைய தொடக்கத்தில் லைஃப்பில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு ஒவ்வொரு விதமான ப்ராப்ளங்கள் இருக்குது, ஒவ்வொரு விதமான அந்த அனுபவங்கள் இருக்குது, குடும்பம் சார்ந்து வாழ்க்கை சார்ந்து இருக்குது. அப்போ அதுக்குள்ளே தன்னுடைய பயணத்துக்குள்ளே அவங்க ஏதோ இறையை தேடுறதோ இல்லை தியானத்துக்குள்ளே அவங்க ஒரு செயல் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு இன்ட்யூஷன், அந்த வெறி இருக்குது, அந்த ஒரு உணர்வு இருக்குது. ஏதாவது ஒன்று செய்யணும், போகணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது. ஆனால் என்னன்னா அது அவ்வளோ சாமானியமாக நிகழாது. அதை முதல்ல உணரணும். ஃபஸ்ட்டு நம்ம எதோ உணரணும்னா, ஒரு அனுபவத்தை அவ்வளோ சாமானியமாக பெற முடியாது. நம்பர் 1. அதை தக்க வச்சுக்க முடியாது. நம்பர் 2. அந்த தக்க வச்சுக்கிறது, பெறது, இதை தாண்டி 3வது ஒன்று இருக்கு. அது நீங்கள் பணி செய்ய போகிறது. அனுபவத்தை பெறது கடினம், தக்க வச்சுக்கிறது கடினம், அடுத்து பணி செய்ய போகிறது கடினம். இந்த 3ம் நிகழாமையும் கூட போயிடலாம். ஆனால் ஒருத்தர் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. இப்படிதான் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒன்று நிகழுது, அது நிஜமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. இப்போ நம்ம வாழ்கிறோம், அந்த வாழ்க்கையில் ஒரு நிஜமான தன்மை, நிஜமான ஒரு செயல்பாடுகள் அதுக்குள்ளே கலக்கப்படுதா அப்படின்னா கொஞ்சம்தான் இருக்குது. இந்த முழுமையான நிஜத்தை நம்மளால் அறிய முடியலைங்கிறது தான் அதோடைய செயல்படி. இப்போ அந்த அறியாமையில் நாம் செய்கிற வாழ்க்கையோ, அறியாமல் நம்ம செய்கிற நிறைய குட்டி குட்டி தவறுகள் அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையாகவே மாற்றப்படுது.
இப்போ உங்களுடைய ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செயல்கள் இருக்கு. உங்கள் லைஃப்பில் குழந்தையிலேருந்து பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செயல் இருக்கு. ஆனால் அது எல்லாமே உங்கள் லைஃபோட அடாப்ட் ஆகி தான் வரும். உங்களுடைய கதையில், உங்களுடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உள்ளதான் இருக்கும். நீ நினைச்சாலும் நினைக்கலனாலும் நீ செஞ்ச தப்பு உன் வாழ்க்கை வரலாறுக்குள்ள இருக்க தான் செய்யும். அதை பிரிக்கலாம் முடியாது. அது ஊர் உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், இறைவனுக்கு தெரியும், பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதை நீ மறைக்கிறதா நினைக்கலாம், ஆனா பிரபஞ்சத்திட்டையோ இறைவன்கிட்டயோ மறைக்க முடியாது. அப்ப உன்னுடைய லைஃபுக்குள்ள ஒரு தவிர்க்க முடியாத நிறைய விஷயங்கள் கலந்தது தான் நீ ஒரு மனிதனாக இருக்க. அப்ப நீ எவ்வளோ விஷயங்கள் உன் லைஃபுக்குள்ள கலக்கப்பட்டிருக்குங்கிறது உனக்கே ஒரு இடத்துக்குள்ள போகும்போது எங்கேயோ ஒரு ஏஜ்டாகி நீ ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி இந்த மாதிரி வாழ்க்கையில என்ன நிறைவை கண்டோம், என்ன வாழ்க்கையில என்னத்தை கண்டோம், என்ன வாழ்க்கை இது இது என்னடா வாழ்க்கை, என்னடா வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை வந்துடுது. அப்ப வரும்போது அன்னைக்கு அந்த நிமிடம் வர்ற நிமிடம் வெறுமனையாயிரும். இப்போ அன்னைக்கு யாருமே நம்மளை கஷ்டப்படுத்தலை, யாருமே நம்மளை எந்த தொந்தரவும் நடக்கலை, எந்த துன்பமும் வரலை. ஆனால் நம்ம சிந்திச்சதுனால துன்பம் ஆகிப்போச்சு. அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நமக்கு எங்கேயாவது ஒரு லோன்லியாக போய் உட்கார்றது மாதிரியோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ளே அப்படியே நடக்கும்போது அதுக்குள்ளேயே ஒரு ஆலோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம் பார், இப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கோம் பார் அப்படின்னு இருக்கும். அது ஒரு மேக்சிமம் ஒரு ½ டேவாச்சும் அந்த இரவாச்சும் கடந்து அடுத்த நாள் தான் நம்ம ஒரு இயல்புக்குள்ளே வருவோம். அதுக்குள்ளே அந்த ஒரு அழுத்தம் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய சந்தோஷமும் அப்படி தான். உங்கள் லைஃப்பில் முக்கியமான நீங்கள் கடந்து வந்த பாதையில் எதெல்லாம் ரொம்ப மைல்கல்லாக நீங்கள் செய்ய முடியாத ஒரு லட்சியம் மாதிரி ஒரு காரியங்களை செஞ்சுருக்கிறதெல்லாம் ஒரு வியர்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்குள்ளே தனக்குத்தானே ஒரு சிரிப்பையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் அது ஏற்படுத்தும். அப்போ அதுக்குள்ளேயும் நீங்கள் ஒரு ½ டே செலவழிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தியானம் இருக்காது. ஒரு தியானத்தை இறைவனை தேடுறது, இறைவனை அடையிறதுல இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்லாம் பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. அது ரொம்ப கரடுமுரடான பாதை. இது இந்த இறை தேடுதல் பாதை என்பது ரொம்ப கரடுமுரடான, ரொம்ப ஒரு கடினமான, ரொம்ப சவாலான, ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நடக்கக்கூடிய செயல் தான் இந்த இறை செயலுங்கிறது. இந்த இறை தேடுதல்ல இறையை தேடிட்டு இருக்கும்போதே கற்பனைக்குள்ள ஒருத்தன் இறைவனே அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு சூழல் கூட அவன் வாயாலே அவன் சொல்லிப்புடலாம். அவனுடைய கால கணக்குப்படி, அவனுடைய எண்ணம்படி, அவனுடைய மனசுப்படி, அவனுடைய ஜாதகத்தோட திசைப்படி அவன் ஒரு அனுபவத்தை பெறாம அவனை ஒரு பெரிய குருவா இந்த உலகம் கொண்டாடலாம். அதுவே அவனுக்கு ஒரு துரதிருஷ்டம் தான். ஆனா அந்த கொண்டாட்டத்தை பெரிதாக அவன் நினைக்கிறான், அவன் ஏதோ சாதிச்சுட்டு தான் நினைக்கிறான். அதுவும் அவனை ஏமாத்துறதுக்கு அதுவும் ஒரு மாயை தான். அப்ப அவனுக்குள்ள அதையும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப ஒரு குரு ஆகிறதுக்காக ஒருத்தர் ட்ரை பண்ணி கடைசியா என்ன தெரியுங்களா ஆனார் அவரு? என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு அவர் குருவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில. அவர் குருவும் இல்லை, ஆப்போசிட்ல அவர் தேடி வந்தார்ல கடவுள்னு ஒருத்தர், அங்க கடவுளும் இல்லை. என்னடா திடீர்னு இப்படி ஒரு புதிதான சொல்லிட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. அங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு சக்தி இருக்குல்ல, அது தன்னை கடவுள்னே சொல்லிக்கிறது இல்லை, அது இறைவன்னு சொல்லிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அது ஒரு அலைவரிசையா சக்தியா தான் இருக்க வேண்டிய, அதுக்குள்ள பேரோ அது நான் ஒரு இறைவன், நான் வழி நடத்துறேன், நான் தான் உங்களை காப்பாத்துறேங்கிறத அது சொல்றதே இல்லை. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப அவனுக்குள்ள அதை காண்றதுக்காக வர்றான் பாருங்க, அந்த ஜேர்னியில அந்த குருங்கிறத கூட அகண்டு போகுது. அப்ப அவனுக்குள்ள அது அந்த மாதிரி ஒரு அனுபவம் நிகழும் போதுதான் அது நிகழுமான்னு தெரியாது. அது நிகழ்றதுக்குள்ளேயே ஏதோ ஒரு செயல் நடந்துடும். நம்ம அப்பா அம்மா கிட்டலாம் பிடிக்காத விஷயமும் பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்கும். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது என்னன்னா, ஒரு பையன் நல்ல அனுபவம் பெற்று களத்தில் தயாராகிறதுக்குள்ளேயே சுக்கிர திசையோ சூரிய திசையோ சந்திர திசையோ ஏதோ ஒரு திசை அவனை பெரிய ஆளாக்கி விட்டுரும். அவன் அனுபவமே பெறாம அந்த திசை அவனை பெரிய ஆளாக்கி விட்டுரும். அந்த திசை அவனை பாப்புலர் ஆக்கிரும். அந்த திசை அவனை பெரிய பணக்காரன் ஆக்கிரும். அப்போ அவனால் அந்த ஜேர்னியை இருக்குல்ல,
அதை வந்து முழுவதுமாக அவன் அனுபவிக்க முடியாது. அந்த முழுவதும் அனுபவத்தை பெற முடியாது, அனுபவத்தை பெற விடாது. அப்ப ஒரு ராக தசையோ கேது தசையிலையோ ஒருத்தன் ஆன்மீகத்துல உச்சபட்சத்தை பெறணும்னா அவன் தியானமே பண்ணாமையே அவனை குருவாக்கி விட்டுருவாங்க. அப்ப அவனுக்கு அந்த சந்தர்ப்பங்களே அமைய விடாது. அவனை சுத்தி ஒரு பெரிய பிம்பம் வந்து அமைஞ்சிரும். அப்ப அவனுடைய ஓன் அனுபவம் இருக்குல்ல, அதை எட்டி கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை போயிடும். ஏதோ கொஞ்சம் கிடைச்சதை வந்து கரெக்ட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து ட்ரை பண்ண கூட அந்த வாய்ப்புகள் இருக்க கூடாது. இப்போ ஒருத்தன் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தியானம் பண்ணுறான் போகிறான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும்போது பெரிய ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னா, நாளைக்கு காலையில் 1000 பேத்துக்கு வகுப்பு எடுக்கணும்னா அவன் தியானம் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த வகுப்புக்கு ப்ரிப்பேர் ஆகும். அப்போ அந்த வகுப்புக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது தியானம் ஓடி போயிடுது. புரியுதுங்களா? அந்த வகுப்பை அவன் வந்து வேற மாதிரி நிலைநாட்டும் போது அவனுக்கு அவன் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாள், சில அந்த வகுப்பை எப்படி நடத்தணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாள், அதில் சக்ஸஸ் கிடைக்குதுன்னு வச்சுங்கள, அடுத்த கட்டமாக அவன் எப்படி இருக்கான்னா அதே பேட்டர்னை வந்து ட்ரை பண்ணுவான். அதே மாதிரி தான் அந்த செயல்படுத்துறதுக்கு பார்ப்போம். அப்போ அனுபவத்திலிருந்து ஒருத்தரை சந்திக்கிறதுங்கிறது வேற. இப்போ அனுபவத்திலேருந்து சந்திக்க வரோம்னு வச்சுங்களேன், எந்த ப்ரீ பிளானும் தேவை கிடையாது, எந்த பிளானுமே தேவை கிடையாது. அப்படியே ப்ரெசன்ஸில் வந்து அப்படியே வந்து நிற்க வேண்டியதான். அங்கே என்ன அந்த செயல் இருக்கோ அது என்னன்னா அந்த அனுபவம் வந்து அதை வந்து எல்லாத்தையும் வந்து ஆட்கொண்டுக்கும், அதை எல்லாத்தையும் ஒரு செயலுக்குள்ளே கொண்டு வரும். அந்த அனுபவத்துக்கு வந்து என்னன்னா யாருக்கு என்னென்ன மாதிரி செயல் வடிவம் கொடுக்கணும், யார் எதற்காக வந்திருக்கிறாங்கங்கிறத அந்த அனுபவமே அதை கேதர் பண்ணிக்கும். அங்கே நமக்கு ரோலே இருக்காது. இப்போ நீ அனுபவம் பெறாத வரைக்கும் தான் உனக்கு ரோலு, உனக்கு வேலை, உனக்கு கிளாஸு, உனக்கு தியானம், பயிற்சி. அனுபவம் பெற்றுட்டேன்னா உனக்கு அங்கே வேலை இல்லை. ஏன்னா அது தானாக இந்த சுழற்சி இருக்குல்ல, அந்த தானா சுழற்சியில் அது இயல்பாகவே அந்த இடத்தையோ அந்த செயலையோ தக்க வச்சிரும். அந்த இடத்துக்குள்ள விஷயத்துக்குள்ளே இருக்கிற பொருட்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய துன்பம், தன்னுடைய துயரம், தன்னுடைய சிரிப்பு, தன்னுடைய கஷ்டம், இதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட் லைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை வந்து கிடைக்காம விட்டுறக்கூடாது. ஒருத்தன் அழுவுறது, ஒருத்தன் சோத்துக்கு இல்லாமல் ட்ரை பண்ணுறது, ஒருத்தன் உடைக்கு இல்லாமல் ட்ரை பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் கிடைக்காம போயிடக்கூடாது. இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கணும். ஒருத்தனுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கூட அந்த லைஃப்பை வந்து அவன் பார்க்கணும். அப்போ எல்லாம் இருந்து கூட அனுபவிக்க முடியாமல் அவன் ரோட்டில் படுத்திருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தால் கூட அதையும் அவன் பார்க்கணும். அதே மாதிரி தான் ஒரு தியானத்துக்குரிய செயல். இந்த நிமிடமே உங்களை குருவா ஏற்றுக்கிறதுக்கு 1000 பேர் 1,00,000 பேர் தயாராக இருந்தாலும் அனுபவம் பெறாமல் அந்த பதவியை ஏற்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா குருங்கிறது பதவி இல்லை, புகழ் இல்லை, அது வேற. அது ஒட்டுமொத்தமான அது செயல் வேற. அப்போ அந்த அனுபவத்துக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற எதுக்கிட்டுமே கிடையாது. அதனால தான் காடு மலைகள் எல்லா நகரங்களுக்குள்ளேயும் பல்வேறுபட்ட தேடுதல்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய அந்த டிராவலில் அவங்க என்னென்ன மாதிரி பெற்றிருக்காங்கங்கிறத பிரபஞ்சத்துக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மக்களாகிய உங்களுக்கு முழுமையாக தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தகர டப்பாக்குள்ள ஒரு 4 மர சீவி கட்டையை உள்ளே போட்டு அதுக்குள்ளே 4-5 படத்தை ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு குலுக்குவாங்க. குலுக்கி அடிப்பை அதில் எடுப்பாங்க. அதில் ஒரு படம் என்ன வந்திருக்கோ அதில் வந்திருக்கிற படத்தை பார்க்குறவனுக்கு இந்த படத்தை தான் அப்படின்னு சொல்கிறான்ல, அவனுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி 4 தகர டப்பாக்குள்ள 4 இதை போட்டு குலுக்கி அடித்து அதில் எடுக்கிற படத்தை பார்த்துட்டு நீங்கள் கொண்டாடுறீங்க. இவர் இப்படியாப்பட்டவர், அவர் அப்படியாப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இப்படியெல்லாம் இது நிகழக்கூடாது, இப்படியெல்லாம் அது இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எப்பயுமே நாம் உருவாகிற வரைக்கும் ஒரு விஷயத்தை ஒரு பெரிய ஜட்ஜ் பண்ணிட முடியாது, கண்டுபிடிச்சிட முடியாது. இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக கண்டறியறது ரொம்ப கடினம்.
அப்போ கண்டறியறதுக்கு உடல், மனம், புத்தி, மூளை, வேற எது எல்லாம் தாண்டி தியானத்தில் அனுபவம்னு வேணும். அதுக்கான சூழல் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோடைய அண்ட சராசரத்தில் இருக்கிற எத்தனையோ அதிசயமான நிகழ்வுகளை கண்டறியறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு, இல்லை அதோட மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். இல்லைன்னா ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். அப்போ நிறைய குருமார்கள், நிறைய பேர் உலகம் தோன்றிய காலத்திலேருந்து நிறைய குருமார்கள் இதை கண்டறிய முடியாதனால அவங்க லோக்கலில் கண்டறிஞ்சாங்கல்ல, மான் கதை, முயல் கதை, ராமன் கதை, கிருஷ்ணன் கதை, குண்டலினி கதை, நெற்றிக்கண் கதை, சித்தர்கள் கதை, இந்த கதையெல்லாம் பரப்பப்பட்டுச்சு. அப்போ அந்த இடத்த அவங்கள கடத்துறதுக்கான வாய்ப்புகளுக்காக இந்த விஷயம்லாம் அப்படி போகப்பட்டுச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி இந்த கதைகள்லாம் இங்கேயே கிடக்கிற கதை, எடுத்து எடுத்து படிச்சுக்கலாம், படித்து சொல்லிக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கிறது அந்த கதையை தொடவே கூடாது, தொட விடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒருத்தரை நீங்கள் பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது வேற, அனுபவம் வாய்ந்து ஜட்ஜ் பண்ணுறது வேற. அனுபவம் பெற்றுட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக அது தெரியும். அப்போ அனுபவம் பெறாதப்ப என்னன்னா, காத்திருந்து அதை பெறறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணும். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் எத்தனையோ தேர்வுகளில், எத்தனையோ எழுத்துல தேர்வு பரீட்சைக்குள்ளே நீங்கள் போய் தேர்வை எழுதி ஜெயிச்சிருக்கீங்க. எத்தனையோ பெரிய பெரிய இன்டர்வியூவில் நீங்கள் போய் தேர்வு பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க. ஆனால் இறைவன் என்ற அந்த தேர்வில் யாருமே ஜெயிச்சதில்லை, எல்லாருமே தோத்து தான் இருக்காங்க. நீங்கள் கும்பிட்ட ஞானிகள்னு சொல்கிறவங்க அத்தனை பேரும் கடவுளை பார்த்தாங்களான்னு மட்டும் கேளுங்களேன். நீங்கள் யாரெல்லாம் ஞானிகள்னு கும்பிட்டீங்களோ, யாரெல்லாம் குருன்னு வணங்குனீங்களோ, அவங்க கடவுளை கண்டாங்களா? பதில் இருக்காது. புரியுதுங்களா? ராமன், நான் ஒரு சூழல்ல ராமனோட மிங்கிலான, ராமனை காண்பதற்காக ஒரு வாய்ப்பு எனக்கு உருவானுச்சுன்னா, நீங்க நினைக்கிற ராமன் மாதிரி இல்லை. அந்த ராமன் வேற வடிவத்துக்குள்ள, வேற செயல்பாடுகள்ல அதை பார்க்கறதுக்கான ஒரு சூழலை நான் ஏற்படுத்தலை, ராமனே அதுக்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டுச்சு. இப்படித்தான் அது. அப்ப அத எந்த வடிவத்துக்குள்ளேயும் நீங்க பார்த்துட முடியாது. அதை பார்க்கறதுங்கிறது அவ்வளோ பெரிய கடினம். இந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் ஞானிகளே கடவுளை பார்க்கறது, கடவுளோட மிங்கிலாகிறது ரொம்ப கடினம். அவங்களுக்குள்ள இருக்கிற அலைவரிசையில, ஒரு சக்தியில மக்களுக்கு உதவுறது, மக்களுக்கு செய்யறது, ஒரு பரவசமாகிறது, ஒரு காட்சியை பார்க்கறதுங்கிறது வேற. ஆனா அந்த ஒரிஜினாலிட்டியை பார்க்கவே முடியாது, அவ்வளோ சாமானியமா பார்க்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க எந்த ஞானிகிட்டையும் போய் நீங்க இறைவனை உண்மையிலே கண்டிருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க. அது என்ன செயல்னு அது உரையெல்லாம் நிகழ்த்த முடியாது. அவங்க நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க இப்படி ஒரு கேட்டுட்டீங்க, ஒரு இவ்வளோ பெரிய குருவை பார்த்து கேட்டுட்டீங்கன்னா அவர் வேற ஒரு கதையை சொல்லி, நான் கடந்தது என்ன, நான் கண்டது என்ன, நான் பார்த்தது என்னன்னு அவர் உங்களை ஒரு ஒரு பயப்படுற மாதிரி, கதி கலங்குற மாதிரி பேசிடுவார். ஆனா உண்மை என்னன்னா, அவர் என்ன வடிவத்தை பார்த்தாரு, அவர் பார்த்தாராங்கிறது பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, நான் பார்க்கவில்லை, நான் அந்த இடத்துக்கு போகலைங்கிறத எந்த குருவாலையும் வகுப்பு நடத்த முடியாது, எடுக்கவும் முடியாது, சொல்ல முடியாது. எனக்கு ஒன்று கிடைச்சிச்சுங்க, நான் அதை வச்சு தியானம் கற்றுக் கொடுக்குறேன், உங்களோட பழகிறேன், உங்களோட பயணிக்கிறேன். ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இறைவனை கண்டுட்டேன், நானே இறைவன்லாம் நீங்க சொல்லாதீங்க, அந்த மாதிரி சூழல்லாம் இல்லை அப்படிங்கிறத எல்லா குருவாலையும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? அப்போ உங்களுக்குள்ளேயும் அதுதான். அது அது பெறாம பெற்றதாக கூறிவிடக்கூடாது. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் தண்டனைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஹையஸ்ட் தண்டனை யாருக்குன்னா உங்களுக்கே தான்.
நீங்கள் உங்களையே நீங்கள் ஏமாத்திக்கிறது தான் அதோடைய பொருளாக போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு தருணம் வந்து அமையுமான்னு தெரியாது முதல்ல. இப்போ எனக்குள்ள ஒரு அலைவரிசை வந்துருச்சுங்க. இந்த அலைவரிசையில் என்னன்னா, இந்த அலைவரிசையோடைய செயல்பாடுகளில் என்னை பார்க்க மக்கள் வருவாங்க. அதனால நான் இறைவனை பார்த்தேன்னு ஆயிட முடியுமா? புரியுதுங்களா? அலைவரிசைங்கிறது வேற, பிரம்மங்கிறது வேற. புரியுதுங்களா? ஒளியிலேருந்து வர்ற புகையோ, ஒளியிலேருந்து வருகிற சிறு சிறு அந்த செயல்கள் தான் அலைவரிசையா இருக்கும். ஆனா ஒளிங்கிறது இறைவன். புரியுதுங்களா? அப்ப அந்த செயல அலைவரிசையை வச்சு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை நம்ம ஈர்த்தரலாம், ஒரு வேலை செஞ்சிடலாம். ஆனா ஒரிஜினலா அதுக்குள்ள நம்ம இருந்தோமா அப்படிங்கிறதுக்கு அவங்க இருந்திருப்பாங்க, அவங்க பார்த்துருப்பாங்கன்னு மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒன்று இருக்கும். ஆனா அவரே அதை வெளிப்படுத்தவோ அதை சொல்லவோ முடியாது. அவரே என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, நம்ம இதை பார்த்தோம்ல அதை பார்த்தோம்ல அதான் கடவுளா இருப்பாரு. அப்படி ஒரு 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 டிசைனுக்குள்ள வந்துருவாங்க. இதையும் சுக்குநூறா நொறுக்கணுங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் இந்த உலகத்துல யாரும் அவ்வளவு சாமானியமாக இந்த மாதிரி சூழல்லாம் காண முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் ஒரு சூழல் வந்து எல்லாருக்கும், அதுல என்கூடி நானும் தான். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாம் அவ்வளோ உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ சாமானியமா உருவாகாது. அப்போ ஒரு இடத்துல நாங்கள்லாம் அழுகிறோம், ஃபீல் பண்ணுறோம், எமோஷன் ஆகிறோம், ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எங்களையே அறியாமல் ஒரு மொமெண்ட் நடக்குது. 10 வருஷமா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு 10 நிமிஷம் வெந்நீர் தண்ணியை குடிச்சிட்டு போய் உட்கார்ந்த போது அந்த 10 நிமிஷம் 10 வருஷ தியானத்தையே மாற்றி விட்டுருச்சு. அந்த 10 நிமிடம் 10 வருஷத்துல நான் பார்க்காத ஒரு காட்சியை 10 நிமிடத்துல பார்த்தேன். அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அதை வந்து திக்குமுக்கு ஆடி போயிட்டோம். எப்ப எல்லாம் எதெல்லாம் நிகழும் நினைச்சு உட்கார்ந்தோமோ அப்ப எல்லாம் எதுவுமே நிகழல. எப்ப எல்லாம் எதெல்லாம் பெற்றலாம், இதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம ஓடணுமோ அப்ப எல்லாம் கிடைக்கல. அட ஒண்ணுமே இல்லை, சும்மா போய் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நிகழ்வு. அப்ப இதை வந்து விவாதிக்க முடியாது, இதை வந்து விவாதிக்கவே முடியாது. இதை வந்து சொல்றதே ரொம்ப ரொம்ப கடினமான சவால். இந்த உலகத்துல குருவா இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, அதுல வந்து நிஜமா நிக்க முடியாது. அதுதான் ரொம்ப கஷ்டமான ரிஸ்க். என்னன்னா, குருங்கிறது யார் வேணாலும் ஆயிரலாம், அதுல நிஜமா நிக்கிறது ரொம்ப கடினம், சவால். நிக்கவே முடியாதுங்க. ஏன்னா கொஞ்சோண்டு ஒரு பிசுறு மனம் ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட அவர் வந்து ஏதாவது பார்க்காத ஒரு 2 விஷயத்தையோ இறை வடிவத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தோற்றத்தை அவர் வந்து மக்களிடம் போதிச்சிடலாம், கலந்துடலாம். 300 லைன் எழுதுறது முக்கியம் இல்லை, 3 லைன் தவறா இருந்தா கூட அது தவறு தான். அது தவறு தான். அதை நீங்க வச்சுக்கிட்டு ஒன்றும் கொண்டாடலாம் முடியாது. அந்த 3 லைன் 300 லைனையும் அழிச்சிடும். அது ரொம்ப கடினமான ஒரு 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 சவால் அது. அப்போ ஒரு குரு கிட்ட நிஜம் வரணும்னா அந்த குருவை பிரபஞ்சமே தத்தெடுத்தாதான் உண்டு. புரியுதுங்களா? அப்ப அது குருவாகவே இல்லை, எது பிரபஞ்சம் கடவுளாகவும் இல்லை, அது உருவமாகவும் இல்லை. அந்த ஒரு செயலுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அரிதா அந்த மாதிரி ஒரு சூழல் கிடைக்கும் பட்சத்துல, அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும் பட்சத்துல அவர் நிஜமா மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இப்ப நிறைய இடங்கள்ல கொஞ்சம் குருமார்கள் நிஜமா வாழ்ந்து இருக்கிறாங்க. அப்ப நீங்க கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, அவங்க நிஜமா வாழல, அந்த கடவுள் குருன்னு இல்லாத அந்த சக்தி நிஜமா வாழ வச்சுச்சு. அப்ப தடுத்து ஆட்கொண்டு அது பணி செஞ்சுச்சு. நீங்க யாரெல்லாம் ஒரு பிம்பமா சொன்னீங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஓராண்டுகளோ 2 ஆண்டுகளோ அது இருந்து அந்த உண்மை போதனைகளை அது கொடுத்துச்சு. அது போனதுக்கு அப்புறம் அதே செயலை அவங்களால முழுமைப்படுத்த முடியும். அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க,
அந்த நிஜத்தை கொண்டு வரவே முடியல. அப்பதான் என் போன்ற ஆளுங்கள் நான்லாம் பல நாள் நினைச்சது என்னன்னா, அந்த அந்த சக்தி நிஜமா இருக்கு. அந்த மாதிரி நிஜமான சக்தி இல்லைன்னா நம்மலாம் ஒரு நிமிடம் கூட பணி செய்ய முடியாது. சும்மா எல்லா மனிதரையும் திருப்திப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறது, ஹாப்பியா வச்சுக்கிறது, உங்களுக்கு ஒன்று நடந்துன்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா ஒவ்வொரு நிமிடமும் அதோடைய செயலுக்குள்ளேருந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக முடியலைன்னா நம்மளே நம்மளை வாட்டோம். ஆப்போசிட்ல 50 பேர் 60 பேர் நம்மளை இறைவன் குருன்ட்டு உட்காந்துருக்கிறான். நாம ஏதோ ஒன்று அவங்கள இப்படி பண்ணி அப்படி போ இப்படி போன்னு சொல்லிடக்கூடாது. அப்போ ஒரு நிமிடம் கூட அந்த நிஜம் மாறப்பட்டுச்சுன்னா, நிஜம் கிடைக்கலன்னா, அது அந்த 60 பேருடைய விஷயமும் 50 நாள் கத்துக்கிட்டு வந்தது இல்லை, அந்த ஒரு நாள்லயே மாறி போயிடும் வாழ்க்கை. அந்த ஒரு நிமிடத்திலே மாறி போயிடும். ஒரு சொட்டு விஷம்தான் ஒரு நீர்ல கலந்துச்சுன்னா எத்தனையோ உயிர்களுக்கு அது விஷமாதான் அது தெரியும். அப்படியான ஒரு சூழல் உருவாயிரும். அப்ப அந்த ஓரளவு அந்த நிஜம் கொஞ்சம் ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயம் பண்ணுதுன்னா, அப்ப எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாத பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா, அதுக்கு எந்த பயிற்சியும் எடுக்காம ஒரு மேடையில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு முன்னாடி அது ஒரு ஷோவை கண்டக்ட் பண்ணுதுன்னா, அதுக்கு காரணம் அதுக்குள்ள இருக்கிற நிஜம்தான் காரணம். புரியுதுங்களா? அதுதான். அப்போ உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க பயணிக்கிறதுல என்னைக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க. ஒரு 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 லைஃப்ல நான் பார்த்ததுல இந்த தியானம், இந்த இறை தேடுதல் எல்லாம் நீங்க நினைக்க முடியாத விஷயம் ஒண்ணு நடக்கும். நீங்க நினைச்சிருக்கீங்கல்ல, அது சத்தியமா நடக்காது. நீங்க நினைக்காதது ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் நடக்கும். அதுதான் நிஜம். இங்க மேக்சிமம் நினைச்சது எதுவுமே தியானத்துல நடக்காது. அதனாலதான் எல்லாரும் தோக்குறீங்க. ஏன்னா அந்த நிஜம் இருக்கு பாத்தீங்களா, அது நீ நினைக்கிற பாரு, அது நிஜம் இல்லைங்கிறத அது நிஜமா காட்டும். அப்ப நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் இது நிஜம், இப்படித்தான் நிஜமா பயணிக்கணும், இப்படித்தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு ரோல் பண்றீங்க. அந்த ரோல் அது உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பொருளை உங்கள்கிட்ட புடுங்க ட்ரை பண்ணுது. உங்களுக்கும் அதுக்கும் டெய்லி சண்டை நடக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுதான் அப்படின்னு அந்த இதுதான் நிஜம் அப்படின்ட்டு அதுக்குள்ள நின்னுறீங்க. அதனாலதான் நம்மலாம் கடந்து தியானத்துல வரும்போது எதெல்லாம் நிஜம்னு நினைச்சோமோ அதெல்லாம் புடுங்கி எரிஞ்சிருச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு, நாம இந்த பிரபஞ்சத்திலேயோ இந்த அண்ட சராசரத்திலேயோ இல்லை ஞானிகள் விஷயத்திலேயோ இப்படித்தான் இருக்கும், இதுதான் நிஜம், இதுதான் விஷயம், உடலுக்குள்ள இவங்க எல்லாம் பேசுற மாதிரி இதுதான் நிஜமா இருக்கும், இப்படிதான் அந்த தன்மை செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் நான் முதல்ல அதை நிறுத்துறதுக்கான அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. அப்ப நிறுத்துனேன். அப்ப அப்படி கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ண இதெல்லாம். அப்ப ஒன்னும் எதையும் யோசிக்காத ஒரு செயல்பாடுகள் இருக்கிற போதெல்லாம் தியானத்துக்குள்ள வெவ்வேறு வடிவங்கள் மாறுது, வெவ்வேறு செயல்கள் நிகழ்கிறது. அப்ப பல்வேறுபட்ட விஷயத்துல பார்த்து ஒரு புக்கை படிச்சுட்டு இன்ஸ்பிரேஷன்ல, ஒரு காணொலியை கேட்டு இன்ஸ்பிரேஷன்ல ஓடி போய் தியானம் பண்ணி ஓடி போய் இறைவனை பார்த்ததெல்லாம் வேற ஒரு வடிவத்தில் நடக்குது. அப்ப ஒன்றும் இல்லாத ஒரு பிளைனா இருக்கும்போது ஒரு விஷயம் ஒன்று நிகழ்ந்து பாருங்க, அது ஒரு அசாத்தியமான ஒரு செயல் நிகழ்ந்துட்டு போயிடும். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்போ எப்பயுமே இந்த பிரபஞ்ச பேராற்றல் சொல்லும், ஒரு பிரம்மாண்டத்தை நீ பிரம்மாண்டத்துக்கு நடுவுல உட்கார்றதோட நீ பிரம்மாண்டமா மாறு, அதுக்கப்புறம் பிரம்மாண்டம் என்னங்கிறது தெரியும். உனக்கு முன்னால பிரம்மாண்டம் இருக்கக்கூடாது, நீயே பிரம்மாண்டமா இருக்கணும். இதுதான் வேணும். ஒரு குருவுக்கு முன்னாடி லட்சம் மாணவர்கள் உட்காரக்கூடாது, ஒரு குருவே லட்சம் மாணவரா உட்காரணும். இதாண்டா அனுபவம். கோடி பேருக்கு முன்னாடி நீ ஒரு குருன்னு அவன் கத்துறான், நீ போய் நிக்கிற பாரு, அது அனுபவம் இல்லடா.
நீயே கோடி பேரா உட்காரணும். இதுதான் அனுபவம். இதுதான் அண்ட சராசரத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கு ஒண்ணு. இவ்வளவு விஷயம். அப்ப அப்ப எப்படியாப்பட்ட ஒரு 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 மொமெண்ட்னு பார்த்துக்கங்க, ஒரு செயல்னு பார்த்துக்கங்க. அப்ப உங்களுக்கு ஒண்ணு அது இயற்கையா நேச்சரா ஒண்ணு கிடைக்குங்க. ஆனா நீங்க கால்குலேட்டரையும் தூக்கக்கூடாது, நோட்டையும் தூக்கக்கூடாது, உங்க மூளையிலிருந்து கணக்குகளையும் தூக்கக்கூடாது. அதை விட்டுட்டு அந்த இயல்பு தன்மைக்குள்ள அதுக்குள்ள நிக்கணும். அதுக்குள்ள மனிதன் நின்னானா அவன் ஒரு பொக்கிஷமான சுவராசியமான வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத என் வாழ்க்கைக்குள்ள இப்படி ஒரு நிகழ்வுகளாங்கிறத அரண்டு போயிடுவான். அதுதான் உண்மையான இறை காட்சிங்கிறது. நீ எதிர்பார்த்து ஒன்று நீ எதிர்பார்த்துட்டு இருக்கல, நீயே ஒரு கற்பனை, நீ எதிர்பார்த்த செயலும் கற்பனை தான். நீயே ஒரு கற்பனை கூடாரம். நீ என்னத்தை போய் எதிர்பார்த்து இருக்க போற? இன்னொரு கற்பனையை தான் எதிர்பார்த்து வச்சிருப்ப. இறைவன் என்பது உங்க எல்லாருக்குள்ளயும் நீங்க ஒரு கற்பனை. நீங்க கற்பனையான ஒரு மனிதன் இறைவனை எப்படி தோற்றி வச்சிருப்பீங்க? கற்பனையான இறைவன் தான் உங்ககிட்ட இருப்பான். நிஜமான இறைவன் உங்கள்கிட்ட எப்படி இருப்பான்? அப்ப இறைவன் என்ன சொல்றான்னா, நீ ஒரு கற்பனை கதாபாத்திரம், நீ தோற்றி வைத்திருக்கிற இறைவனும் ஒரு கற்பனை கதாபாத்திரம். நாமே உன்னை முதல் நிஜப்படுத்தி அதுக்கப்புறம் உனக்குள்ள ஒரு இறைவன் ஒன்று இருக்கிறான்ல, அதையும் பிடுங்கி வெளியில போட்டு நிஜம் எது என்று நாமே காட்டுவோம். இதான் விஷயம். அப்ப அந்த உலகம் முழுக்க கற்பனையான மனிதன்ட்ட கற்பனையான கடவுளை கையில வச்சிருக்கிறான். கற்பனையான வடிவத்துக்குள்ள கற்பனையா சிந்திச்சுக்கிறான். 4 பேர் 5 பேரை டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க தியானத்துல. இது இப்படி, அது இப்படி. பிரபஞ்சம் சொல்லுது இது பேசி நிகழ்வது அல்ல. அவன் திடீர்னு பாத்ரூம் போயிட்டு ஒரு 2 செகண்ட் உட்காரும் போது அவன் லைஃப்ல அந்த ஒரு 2 செகண்ட்ல கூட இந்த தியானத்துல பெரிய சேஞ்ச் ஓவர் அவனால பார்க்க முடியும். புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன்ல, 10 வருஷத்துல பார்க்காத சேஞ்ச் ஓவரை 10 நிமிடத்துல சேஞ்ச் ஓவரை காட்டிட்டு போயிடும். நீ 10 வருஷம் உழைச்சல்ல, அந்த உழைப்புல அந்த 10 நிமிடத்துல ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். அந்த 10 நிமிஷம் சேஞ்ச் ஓவர் எதுன்னா, அங்க நீ ஒரு கற்பனையா ஒன்று வச்சிருந்த பாரு, அதை உடச்செறிஞ்சிட்டு போயிரு. அப்போ உனக்கு எது அழுக வருதுன்னா, நிஜத்தை பார்த்தோன்னு நீ அழுதுருவ, கதறிடுவ. ஏன்னா அது நீ நினைச்சது இல்லை, ஆனா அது வேற. ஆனா அது பார்க்கும்போது உனக்கு மெய் சிலுத்து போயிடும், பிரமிப்பாயிரும். இறைவனை கண்டதுங்கிறதோட அந்த நிஜத்தை கண்டோன்னா அவன் ஒரு அப்படியே ஒரு ஒரு வெறுமனையா போயிடுறாங்க, வெற்றிடமா ஆயிடுறான். ஏன் வெற்றிடமா ஆகிறான்னா, அவன் நினைச்சது இல்லைங்க அங்க. அதான் இதுக்குள்ள இருக்கிற பெரிய விஷயம். வெற்றிடம் ஒருத்தனுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அவன் நினைச்சது ஒன்று இல்லை. அங்க ஒரு பொருளா இருக்குங்கிறதெல்லாம் இல்லை, அவன் ஒன்று நினைச்சான்ல அது இல்லை. அப்புறம்தான் தெரியுது அவனே இல்லைன்னு. அவன் நினைத்தது அங்க இல்லை, அவனும் அங்க இல்லை. அப்பதான் அவன் சொல்றான், நானே குரு இல்லடா, நானே கடவுளையும் காணலடா. அப்போ அவன் மக்களை சந்திக்க வந்தானா எப்படி இருக்கும்? இவனை பார்க்கறதா ரொம்ப அரிது. புரியுதுங்களா? இவனை மாதிரி ஆளை பார்க்கறதா அரிது. இவனை மாதிரி ஆளை தாங்க பார்க்கணும். இதுதான் விஷயம். இத வேற மாதிரி ஒரு ரூட்டியல் மக்கள்கிட்ட கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? ஞானிகள் எப்பயுமே ஒரு மனிதன் கரெக்ட் பண்றது, மனிதன் ஒரு ரூட் எடுக்கிறது வேற. ஆனா அவங்களோட ஆங்கிளே வேற, அவங்களுடைய ஸ்டைலே வேற. அவன் நீங்க யூகிக்க முடியாத அளவுக்கு உங்களை கையில் எடுப்பான். உங்களை தடுத்து ஆட்கொள்றதுங்கிறது நீங்க யூகிக்க முடியாத ஒரு விஷயத்த அவன் செய்வான். நீங்க யூகித்த விஷயத்தை செஞ்சா அவன் மனுஷன்தான். உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அப்படி ஒரு ஏரியா இருக்கும். அதனாலதான் சமயத்துல நிஜம் கற்பனையோட பிரம்மாண்டமா கூட தெரியும்.
இது நிஜமா கற்பனையான்னு கூட அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். இது என்ன நம்ப முடியுதா இந்த காட்சி அப்படிங்கிற மாதிரி கூட சமயத்தில் தோன்றிவிடும். அதனால இந்த உலகம் முழுக்க இருக்கிற தியானம் பண்றவங்க, இறைவனை தேடுறவங்க எல்லாருக்குள்ளேயும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நினைக்காத ஒண்ணு நடக்கும். அதுதான் உண்மையான தியானம். நீங்க எதிர்பார்க்காத சில அதிசயமும் திருப்பு முனையும் இருக்கும். அது எப்ப நடக்குதோ அதுதான் நிஜம். நீ நினைச்சது ஒண்ணு இருக்குல்ல, அது நிஜம் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது அப்ப நினைச்சது நம்ம உடல்ல நம்ம ஒருத்தரை நினைச்சோம், ஒரு இறை மாற்றம், ஒரு இறை செயல் அப்படின்னு ஒருத்தன் போய் நினைச்சது அவன் படிப்படியா முன்னேற என்ன பண்றான்? பயங்கர உற்சாகமாகி இதுதான் நிஜம்னு அதுக்குள்ளே வாழ்றான். இப்படிதான் உலகம் முழுக்க. புரியுதுங்களா? ஒரு படிப்பை 3 வருஷம் காலேஜில் 4 வருஷம் படிக்க வைக்கிறீங்க, பள்ளிக்கூடத்தில் ஒரு 5-6 வருஷம் படிக்க வைக்கிறீங்க. இதுக்குள்ள எல்லாம் அவனுக்குள்ள ஒரு நிஜம் இருக்கிறதா ஒரு வேலை செய்கிறான். ஆனால் ஒரு ஞானி இதுக்குள்ள ஒரு நிஜம் இருக்கிறத அந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளை தியானம் பண்ணி அதுக்குள்ள நிஜம் இருக்கா இதுக்குள்ள நிஜம் இருக்கான்னு பாருன்ட்டான். நீ பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு பாடம் கற்றுக்கிட்டல, அந்த பாடத்தை நான் உனக்கு தியானமா ஒண்ணுமே கேட்காம காது கீது கண்ணெல்லாம் பொத்திக்கிட்டு உட்கார வச்சு எது நிஜமா இருக்குங்கிறத காட்டுறேன், நீ பாரு. அதே மாதிரி ஒரு பெரிய பட்டை பிடிச்ச ஒரு கோல்டு மெடலை அமெரிக்காவில் இறக்கி விடுவோம். ஒரு நிஜமா ஒரு பல நாள் தியானம் பண்ணி நிஜமாகவே உன்னை பார்த்தவனையும் அமெரிக்காவுக்குள்ள இறக்கி விடுவோம். ரெண்டுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளவுதான் விஷயம். அவர் கையில பல ஆயுதங்களை ஏந்துவாரு, இவர் கையில எதையும் ஏந்த மாட்டாரு. புரியுதுங்களா? அவர் போய் பெரிய மாளிகையில படுத்து கிடப்பாரு, இவர் ரோட்ல படுத்து கிடந்துட்டு அடுத்த நாள் ஒரு பணி செய்ய வருவார். ஏன் அப்படின்னா, ஏன்பா ஒரு ஞானி ரோட்ல படுத்து கிடக்கிறாரு எதையுமே ஏந்த மாட்டாருன்னா, அவர் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அதுதான் செயல். இந்த உடலை எங்க வேணாலும் கடத்தலாம், எங்க வேணாலும் வைக்கலாம், இது ஒண்ணும் இல்லாத ஒரு பொருள், இதை நீங்க அவ்வளவு பெரிய இதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, இமேஜினேஷன்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, எதுவும் இதுக்கெல்லாம் பெரிய அவ்வளவு பெரிய வெயிட்டேஜ் எல்லாம் நீங்க கொடுத்து பீரோல்ல தூக்கி கொண்டு போய் வச்சிட வேண்டிய பொருள் கிடையாது. இது ஒன்றும் இல்லாதது. தங்க அறையில இறைவன் தங்குவார், இறைவன் தங்க அறைக்குள்ள இருப்பார், தங்கத்தோட இருப்பாருங்கிறத செய்யும் போது அவர் இறைவன் என்ன சொல்றாருன்னா, தங்கங்கிறதே கழிவுதாங்கிறது மக்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. தங்கம் மண்ணோட கலந்து இருந்தாதான் நிஜம்ட்டாரு. புரியுதுங்களா? தங்கம் வேற மாதிரி இருந்தா அது கழிவுன்ட்டாரு. இப்ப நீங்க போட்டிருக்கலாம் கழிவு, மண்ணுக்குள்ள இருக்கு பாரு, அதான் நிஜமான தங்கம்டான்ட்டாரு. புரியுதுங்களா? இதை கண்டுபிடிக்க முடியாது உங்களால, இதை ஒரு செயல் செய்ய முடியாது. அப்ப நிஜமான தங்கத்தை நீங்க எடுத்துட்டு ஒரு பயன்படுத்த முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. நீங்க கழிவுகளை தான் உங்களுடைய மகளுடைய கழுத்துலையோ உங்க மகனுடைய கழுத்துலையோ போட்டுக்கிட்டு அலைஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? அது நிஜமானது கிடையாது. ஆனா நீங்க அதுக்கு நிஜமானதாக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. அதை இன்னொருத்தரும் நிஜமானது போல அவரும் கட்டமைக்கிறார். புரியுதுங்களா? அதெல்லாம் இல்ல. இது புரியும் நினைக்கிறீங்க, புரிய. அப்ப அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நான் விவாதிப்பதே இல்லை. அதனாலதான் பல நாள் கொள்ள நாள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்திகள் பேசுவதே இல்லை. நேரடியா பணி மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது தேவைப்படுற இடத்துல, ரொம்ப அசாதாரணமான ஒரு சூழ்நிலை நடக்கிற இடத்துல சில பேருடைய உரைகள் நிகழ்த்தப்படுகிறது, சில எழுத்துக்கள் கொடுக்கப்படுது. அது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்குள்ள அது நிகழ்த்தப்படுகிறது. அதுதான் அதோடைய செயல் வடிவமா இருக்கு. அப்ப நமக்குள்ள முழுமையான ஒரு கற்பனை மனிதன் நாம் எல்லாரும், என்னையும் உட்பட. இந்த கற்பனை மனிதன் என்றாவது ஒரு நாள் நிஜமாவான்னு காத்திருக்கணும். அப்படி ஒருவேளை நிஜமா ஆனான்னா
அந்த வாழ்க்கை பொக்கிஷமானது, மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கும். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள், கற்பனை மனிதர்கள். என்றாவது ஒரு நாள் நிஜமா ஆகுமான்னு காத்திருக்கணும். அப்படி நிஜமானா அது லாபம் யாருக்குன்னா உனக்கு தான். நீ வேற யாருக்கோ நினைச்சிடாத. நீ உலகத்துக்கு பணியாற்ற வேண்டாம். நீ கற்பனை ஆளு. உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க முப்பாட்டன், அந்த நாட்டை ஆண்ட ராஜா கூட தான் ஒரு கற்பனை மனிதன்னு தெரிந்தும் அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு சொல்யூஷன் இல்லை. ஆனா உனக்கு அப்படி ஒரு கற்பனைவாதியிலேருந்து நீ விடுபட்டு நிஜம்னு வந்துட்டனா நீ தானே பெரிய பாக்கியவாதி. அப்ப அங்க சாதித்தது யாருன்னா நீ தான். சுதந்திரம் யாருக்குன்னா நாட்டுக்கு இல்லை, உனக்கு தான். அப்ப ஒரு ஞானி என்ன சொன்னானா, நான் விடுதலை பெற்றேன். இந்த தேசத்துக்குள்ள எல்லாம் பரபரப்பா இருக்கு. நான் சும்மா அங்கிட்டு ஓர மரத்தடியில ஈக்கு பக்கத்துல படுத்திருக்கேன்னா நான் அதுதான் விடுதலையிலேருந்து நிஜமா நீங்க கிடக்குறாங்கண்ணா. ஒரு கை காலோட கிடக்குறாங்கன்னா, கை கால் இல்லைன்னா அலைவரிசையாக அப்படியே மிதந்துகிட்டு இருப்பேன். அவ்வளவுதான் அதோடைய செயல்பாடுகள், அவருடைய விஷயம். அப்ப அவங்க எதை ஃபீல் பண்ணாங்கன்னா, உலகத்தை காப்பாற்ற போறேன்னு ஃபீல் பண்ணல. அவன் அழுதது எதுக்கு அழுதான்னா, என்னை காப்பாத்திட்டேன்னு அழுதான். புரியுதா? உலகத்துக்கு யாருக்கோ நன்மை செய்ய போறேன்னு ஒரு ஞானி அழுவ மாட்டாங்க, ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவனுக்குள்ள என்னன்னா, அடாடாடாடா நாம கற்பனைவாதியிலிருந்து விடுபட்டமேங்கிற அந்த தருணத்தை நினைச்சு அவன் அழுதான். அப்ப அந்த தருணத்தோடைய வெளிப்பாடு தான் அவனுடைய பிரயாணம். அவன் ஒவ்வொரு இடத்துக்குள்ளே எதான்னா இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு அப்ப அவனையும் பார்த்துக்கிறான். ஆகா, இப்படி இந்த இடத்துல இருந்தாடா நம்ம வந்தோம். அப்ப அவனுக்கு என்னன்னா அந்த போதனைகள் அதெல்லாம் இல்லை, அவனையே அவனுக்கு வியர்ப்பாவே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்னன்னா இந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு நிகழும். அப்ப இந்த மாதிரி அவங்க எதற்காக வர்றாங்க அப்படின்னா, என்றாவது ஒரு நாள் நீ என்ன மாதிரி அந்த நிஜத்தை பார்க்குற தருணம் வரும். அதுக்கு இப்போ நானும் உன்னோட இப்படி கலந்து நிற்கும் போது போகும்போது அது என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஒரு வாய்ப்பாக உருவாகும். அதை நீ பார்த்துக்கொள் அப்படிங்கிறதான் விஷயம். இதுக்கு பெரிய வகுப்போ பெரிய செயலோ செய்ய முடியாது. அது ஒரு தற்காலிகமாக உன்னை நான் சந்தோஷப்படுத்துறதுக்கு சில வேலைகள் வேணால் பண்ணலாம். அதே நேரத்தில் நீ ஒரு கற்பனை மனிதனில் உனக்கு போர் அடிச்சு போயிடும். சும்மா இருந்தனா போர் அடிச்சிடும். அதே நேரத்தில் உனக்கு ஏதாவது டாஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா? ஏன்னா நீ ஒரு 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 குரு நிஜத்தை பார்த்தான்ல, அவன் கூட இன்னொரு குருவை மாற்ற மாட்டான். நீ குருவை எப்போ வேணாலும் சீசன் மாத்துற ஆள். எதை வேணாலும் மாற்றுவ. நீ எதை வேணாலும் நீ புரட்சி செய்யக்கூடிய ஒரு குருநாதர் புரட்சி செய்ய மாட்டான். ஆனால் ஒரு கற்பனை மனிதன் புரட்சி செஞ்சுக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? அப்போ அவனுக்குள்ள இருந்து அவன் என்னன்னா சும்மா இருக்க மாட்டாங்கிறதுக்காக, அவனை கடந்து போகிறதுக்காக ஏதாவது ஒரு கையில் ஒரு பொருளை கொடுத்து ஒரு கிளிகிழிப்பு மாதிரி ஒன்று கொடுத்து ஆட்டிக்கிட்டு போடா, சும்மா சும்மா இருக்காதடா அப்படிங்கிறதா அந்த 4 மணி தியானம் 1 மணி தியானம்லாம். சும்மா நீ இருக்காத, அப்படியே போ. சும்மா உன்னால் உட்கார முடியாது, சும்மா ஒரு விஷயத்தெல்லாம் நீ பண்ண முடியாது. சரி, அப்படியே கடை. ஆனால் இந்த தியானத்துக்குள்ள இதை தாண்டி ஒன்று இருக்கு. நான் கொடுக்குறல்ல ஒரு தியானம், இதை தாண்டி ஒன்று இருக்கு. அதை நான் சொல்ல வேண்டாம். அந்த நிஜமான ஒரு செயல் ஒரு நாள் உனக்கு சொல்லும், உனக்கு காட்டும். நான் உனக்கு நீ சும்மா இருக்கக்கூடாது, நீ வேற எங்கிட்டாவது ஓடி போயிடுவ, சந்துக்குள்ள பூந்துருங்கிறதுக்காக நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறேன். ஆனால் நிஜமாகவே ஒருத்தன் உனக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒருத்தன் வருவான், அந்த விஷயத்த காட்டுவான். அப்போ உனக்குள்ள அந்த பரிணாமத்தை நீ பார்ப்ப. அப்போ உலகத்திலே ஒரு மனிதனுக்கு எது வேணும் அப்படின்னா, அவன் ஒரு கற்பனைவாதிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த உலகமும் கற்பனை, அவனும் கற்பனை, இங்க இருக்கிற எல்லா பொருளும் கற்பனை. அந்த எது கற்பனை இல்லை அப்படின்னு அவன் சொல்றான்னா, அழிவற்ற எந்த பொருளாக இருக்கோ அது கற்பனை இல்லாத பொருள். அழியக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது கற்பனையான பொருள். அப்ப அழியாத பொருள் எது இருக்கு அப்படின்னு இந்த உலகத்துல நீங்க பார்த்துக்கணும். அப்ப ஞானியா இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, என்னுடைய செயல் வடிவத்தில் நான் அழிவற்ற பொருள் அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ள அழிந்தாலும் நான் அதை அழியாமல் நான் எங்கே இருப்பேன் என்பதை எனக்கு அறிய முடியும். அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அழிவற்ற பொருள்.
எல்லாம் ஒரு நாள் எல்லாம் அழிஞ்சிரும். அப்போ நீங்களும் அழிஞ்சிருவீங்களான்னா, நானே ஆல்ரெடி ஒன்றும் இல்லாதவன் தான், நானே ஒரு வெற்றிடம் தான். நீங்கள் ஒரு பில்டிங்கை இடித்து தூசி மிதக்குதில்ல, நானே தூசியாகவும் இருப்பேன். ஒன்றுமே இல்லாத ஒரு காலி மைதானமாகவும் நானே இருப்பேன். அப்போ அந்த அழிவற்ற செயல்லையும் நான் அழிவில்லாதவனாக என்னால் இருக்க முடியும். என்னையே நான் அழிச்சுக்குவேன், ஆனால் அதுக்குள்ளேயும் நான் அழிவு இல்லாமல் இருப்பேன். என் உருவத்தையே நான் கலைத்துக் கொள்வேன், ஆனால் அதுக்குள்ளேயும் அழிவு இல்லாமல் இருப்பேன். என் ஒளியையும் நான் கலைத்துருவேன், அதுக்குள்ளேயும் நான் அழிவு இல்லாமல் இருப்பேன். யாரு கண்ணுக்கும் தெரியாத வெற்றிடமாகவும் இருப்பேன், அதுக்குள்ளேயும் அழிவு இல்லாமல் இருப்பேன். இப்படிதான் அவனுடைய பொருள். அப்ப நிஜம் எது என்பதை நீங்க பார்த்துக்கணும். இந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து இந்த பிரபஞ்சங்கிறது, இந்த பிரம்மங்கிறது, அது எப்படி செயல்படுது, அது எப்படி இருக்கு. அப்ப ஒரு மனிதன் எந்த சூழல்லையும், எவ்வளோ பெரிய அறிவு சார்ந்த விஞ்ஞானிகளோ யாரா இருந்தாலும், ஒரு இடத்துல நீங்க கற்பனைக்குள்ள உங்களை வீழ்த்தி கொள்வீர்கள். அத நிஜமா இருக்கிற ஏதோ ஒரு சூழல், ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஒரு வேற வடிவத்தை காட்டும் போது உங்களால அந்த தருணத்தை நீங்க பார்க்கறதுக்கு சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் அமையலாம். அமையும் போது அது வேற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். அப்ப நீங்க என்னன்னா, கற்பனையான மனிதனோட ஒட்ட மாட்டீங்க. அதான் நீரோட தாமரை ஒட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கற்பனையான மனிதனோட ஒட்டவே மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்ப கற்பனையான மனிதனுடைய போக்குல போக மாட்டீங்க. கற்பனையான மனிதனுடைய உணவையோ உடையையோ அந்த செயலையோ அந்த செயலுக்குள்ள அவன் எத்தனை முறை எத்தனை லோடா கொண்டாந்து இறக்கி காலடியில கொட்டினாலும் அந்த கற்பனையான பொருளை என்ன பண்ணுவீங்கன்னா, திருப்பியும் கற்பனையான மனிதன்கிட்டே அமுச்சு வச்சிருவீங்க. இது உனக்கே சொந்தமானது, இதை நான் பயன்படுத்த முடியாது மிஸ்டர் அப்படின்றீங்க. புரியுதுங்களா? ஒரு 5 கிலோ தங்கம் கொட்டுதுன்னு வச்சுங்க, அதை ஒரு நிஜமான பொருள் எப்படி பயன்படுத்தும் சொல்லுங்க? அள்ளி மேல போட்டுக்குமா? அத கற்பனையிலே ஏழை கற்பனை மனிதர் இருப்பாங்கள, இல்ல கற்பனையிலே என்ன மாதிரி அடுத்த செயலுக்கு தெரியாத மனிதன் இருக்கான்ல, அவனை நோக்கியோ எவனை நோக்கி இது போகணுமோ அங்கதான் போகும். அது அங்க பயனற்றது அப்படிங்கறதான் அது சொல்லுது. பயனற்றது. நீங்க எதை கொடுத்தாலும் அதை உங்ககிட்ட திருப்பி அனுப்பிச்சிடும். அது புரியுதுங்களா? இப்ப தண்டாயுதபாணி எனக்கு ஒரு பொருள் கொடுக்குறாருன்னா, ராமசாமிக்கோ குப்புசாமிக்கோ அது போயிடும். அந்த நிஜமான பொருளுக்கு அது தேவையற்றது. புரியுதுங்களா? நான் ஒரு டேம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை தேக்கி வச்சிருப்பேன். தண்ணி எனக்கு தேவை கிடையாது. தண்ணியை நான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக தேக்கி வச்சிருக்கேன்னா என்ன? தண்ணி எவனுக்கு தேவையோ அதை திறந்து விட்டா அவனுக்கு போயிடும். ஆனா தண்ணியே தேவை கிடையாது நமக்கு. ஆனா நம்ம என்னன்னா, தண்ணியை இவங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்கிறதுக்காக தேக்கி வச்சிருப்போம். இப்ப நம்மள மாதிரி ஆள்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க? கற்பனைவாதி மனிதன் ஏழைக்கு உதவ மாட்டான், ஏழைக்கு சோறு போட மாட்டான். நம்மள மாதிரி ஆள்கிட்ட நம்ம நல்லா இருப்போம்னு இங்க கொட்டிடுவான் காலடியில. புரியுதுங்களா? வீட்டுக்கு எதிரில் ஒரு ஏழை இருப்பான், ஒருவேளை சோறு போட சொல்லுங்களேன், போட மாட்டான். புரியுதுங்களா? அப்ப எத்தனையோ ஏழைகள் இந்த நகரம் முழுக்க இருக்கிறாங்க. எந்த ஏழைக்கு யார் உதவுறா? ஆனா நம்மள மாதிரி ஆளுங்கள்கிட்ட ஒரு லோடா கொட்டிடுவாங்க. புரியுதுங்களா? அப்ப இதை என்ன பண்ணணும் நாம? இவ்வளவுதான் விஷயம். அப்ப இது நிஜமா இல்லைன்னா, நாமளும் கற்பனைவாதியா இருந்தோம்னு வச்சுங்களேன், சுரங்க பாதையில வச்சிருவோம். காலுக்கு கீழே குழி வெட்டி அதில் புதைச்சி அப்படியே தங்கத்தை ஒரு அறையில் வைங்க, பணத்தை ஒரு அறையில் வைங்க. அதில் இந்த இதில் அதாவது ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட்டில் ஒரு 7 பேருக்கு 6 பேருக்கு மட்டும் அந்த பர்சனல் அறைய தெரியும், பாக்கி யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி நடந்து போயிடும். அப்ப நிஜமா இருக்கிறவனுக்கு என்னன்னா, அந்த பொருள் அவனுக்கு உபயோகப்படாது. அதை யாரிடமே அனுப்பணுமோ அவங்களிடமே அனுப்பிச்சிருவான். அவ்வளவுதான். புரியுதுங்களா? டேமுங்கிறது ஒரு மனிதனுக்கு இடுப்புல இருக்கு. அங்கிருந்து டேம் நொம்பிருச்சுன்னா நீர் வலியறது இடுப்புல வலியாது, தலையில வலியும். இதுதான் நிஜம்.
டேமு இடுப்பில் இருக்கு. டேமு நிறைஞ்சிருச்சுன்னா இடுப்பு கீழே தானே வலியணும். ஆனால் ஞானிகளுக்கு தலையில தான் வலியும். அது வடிகால் தலையில தான் இருக்கு. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. புரிந்த மாதிரி இருக்கா?